IVM. It's story time. ஒரு நரிய தின்னணும்னு ஆசைப்பட்ட முதலைக்கு அதோட ஆசை நிறைவேறிச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பெருவள நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணீர் தேடி ஒரு நரி தாகத்தோட அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் அலைஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு நீர்நிலை இருக்கிறத அந்த நரி கவனிச்சுது. நீர்நிலையை பார்த்ததுமே நரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த நீர்நிலையில இறங்கி வேண்டிய அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கணும் அப்படின்னு அது நினைச்சுது. ஆனா மற்ற நரியை போலவே அந்த நரிக்கும் எச்சரிக்கை உணர்வு அதோட ரத்தத்திலேயே இருந்துச்சு. ஒருவேளை இந்த நீர்நிலையில முதலை மாதிரி ஏதாவது ஒரு கொடிய விலங்கு இருந்துச்சுன்னா தண்ணி குடிக்க இறங்கும்போது அதால ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு நரி நினைச்சுது. ஆளரவமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு நீர்நிலையும் இருந்து அதோட மேல் மட்டத்தில் இருக்கிற தண்ணி ஆடாம அசையாம இருந்துச்சுன்னா அந்த நீர்நிலையில கண்டிப்பா ஒரு முதலை இருக்கு அப்படின்னு நரி குட்டியா இருந்தப்போ அவங்க வீட்டுல சொல்லி வளர்த்திருந்தது அதோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால அது தாகத்தை பொறுத்துக்கிட்டு நீர்நிலையோட மட்டத்தையே கொஞ்ச நேரத்துக்கு உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நீர்நிலையில கரைக்கு பக்கத்துல மிதந்துகிட்டு இருக்கிற பாறை மாதிரியான ஒரு பொருள் முதலையா இருக்குமோ அப்படின்னு அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே அது ஒரு சின்ன கல்லை எடுத்து மிதந்துகிட்டு இருக்கிற அந்த பாறை மாதிரியான பொருள் மேல ஓங்கி அடிச்சுது. அங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தது நிஜமாவே ஒரு முதலை தான். இந்த நரி தண்ணீர் குடிக்கிறதுக்காக நீர்நிலையில இறங்கறதுக்கு அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு நரி ஒரு கல்லை எடுத்து அந்த முதலையோட கண்ணுல அடிச்ச உடனே வலி தாங்க முடியாம அது நீர்நிலையிலேந்து நரி மேல பாஞ்சிச்சு. இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நரி ரொம்ப சாமர்த்தியமா அந்த முதலை கிட்டேந்து தப்பிச்சிருச்சு. அது முதலை கிட்ட, இன்னைக்கு உனக்கு இரையாகாம அந்த கடவுள் தான் என்னை காப்பாத்திருக்காரு, அவருக்கு என்னோட நன்றிகள் அப்படின்னு சொல்லிச்சு. ஏற்கனவே கண்ணுல அடி வாங்கி இரையும் கிடைக்காம எரிச்சல்ல இருந்த அந்த முதலை அந்த எரிச்சலை வெளிக்காட்டிக்காம நரிகிட்ட பேசிச்சு. நீ சொல்றது உண்மைதான் நண்பா, நீ தரையில இருந்து உன்னோட உணவை வேட்டையாடி சாப்பிடுற. ஆனா என்னால அப்படி செய்ய முடியாது. என்னோட நீர்நிலையை தேடி வர்ற மிருகங்களை மட்டும்தான் என்னால வேட்டையாடி சாப்பிட முடியும். அதனால இதுல யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் உன்னோட சாமர்த்தியத்தை நான் பாராட்டி தான் ஆகணும். நீ எனக்கு இரையாகலையேங்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னோட அறிவையும் சாமர்த்தியத்தையும் நேர்ல பார்த்த அப்புறம் உன்னை பெரிய அறிவாளின்னு நான் ஏத்துக்கிறேன். உன்னோட நட்புல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு. நீ என்ன உன்னோட நண்பனா ஏத்துக்குவியா அப்படின்னு கேட்டுச்சு. ஒரு எதிரிய நண்பனா ஏத்துக்கிறதுக்கு நரிக்கு விருப்பமில்லை. இந்த முதலையால என்னைக்கு வேணா தன்னோட உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு அது நினைச்சுது. ஆனாலும் அது முதலைகிட்ட சொல்லிச்சு, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் உன்னை என்னோட நண்பனா ஏத்துக்கிறேன். ஆனா ஒவ்வொரு தடவை நான் தண்ணீர் குடிக்கிறதுக்காக வரும்போதும் நீ நீர்நிலையை விட்டு கரையில ஏறி ரொம்ப தூரம் போய் தள்ளி நிக்கணும். நான் தண்ணி குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம்தான் நீ மறுபடியும் நீர்நிலைக்குள்ள போகணும். இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டுச்சு. முதலை ரொம்ப ஏமாற்றத்தோட இந்த நிபந்தனையை ஏத்துக்குச்சு. அது பெயரளவுல இந்த நிபந்தனையை ஏத்துக்கிட்டாலும் உன்னோட அறிவாளித்தனத்தை நீ எங்கிட்டயா காட்டுற, நேரம் வரும்போது உன்னை எப்படி நான் கொன்னு திங்கறேங்கிறத பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை அந்த நரி தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த நீர்நிலைக்கு வரும்போதும் கரையிலேந்து முதலைய கூப்பிடும். முதலையும் கரையில ஏறி கொஞ்ச தூரத்துல போய் நின்னுக்கும். நரி வேண்டிய அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா
முதலை மறுபடியும் நீர்நிலைக்குள்ள போயிடும். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தாலும் நரிய கொல்றதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக அந்த முதலை காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு நாள் நரிகிட்ட, நண்பா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். இந்த காட்டுல ஒரு பெரிய குரங்கு திரிஞ்சுகிட்டு இருக்கு. எனக்கு அந்த குரங்க முழுசா தின்னணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு சாதாரண குரங்கு இல்ல. அதுக்கு நல்ல தந்திரமும் அறிவும் சாமர்த்தியமும் இருக்கு. அதை எப்படியாவது நீ நீர்நிலைக்கு கூட்டிக்கிட்டு வந்து எனக்கு உணவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்குச்சு. நரி உடனே, அந்த குரங்கு அறிவாளியாவும் சாமர்த்தியமாவும் இருக்குன்னு நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டுச்சு. இப்ப அந்த முதலை சொல்லிச்சு, நீயாவது இந்த நீர்நிலையில நான் இருக்கேனான்னு பார்க்கறதுக்காக ஒரு கல்லால என்னோட கண்ணுல அடிச்ச. ஆனா அந்த குரங்குக்கு இந்த நீர்நிலையில நான் இருக்கிறது தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் இந்த நீர்நிலையில தண்ணி குடிக்கிறதுக்கு நேரடியா வராம ஒரு மூங்கில் குழாயை எடுத்துக்கிட்டு வந்து மரத்து மேல உக்காந்துக்கிட்டு அங்கேருந்து மூங்கில் குழாய் வழியா தண்ணி குடிக்குது. அது ஒவ்வொரு வாட்டி அப்படி பண்றத பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. எப்படியாவது அந்த குரங்க சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப வருது அப்படின்னு சொல்லிச்சு. முதலை சொன்னதை கேட்டதும் நரிக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. தன்னை விட அறிவாளியா இருக்கிற யாரையும் இந்த முதலைக்கு பிடிக்கல. அவங்கள எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு தான் இந்த முதலை நினைக்குது. குரங்கு நல்ல அறிவாளின்னு அது புரிஞ்சுகிட்டதுனால அந்த குரங்கை அழிக்கிறதுக்கு அதுக்கு சமமான அறிவாளியா இருக்கிற தன்னை ஒரு கருவியா பயன்படுத்திக்க இந்த முதலை நினைக்குது. நான் எப்படி அந்த குரங்கை இங்கே கூட்டிக்கிட்டு வருவேங்கிற தந்திரம் அந்த முதலைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன எப்படி ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதும் முதலைக்கு புரிஞ்சு போகும். அதனால கொல்லப்பட வேண்டியது அந்த குரங்கு இல்ல, இந்த முதலை அப்படின்னு நரி நினைச்சுது. அப்போதைக்கு அது முதலை கிட்ட, சரி நான் போய் குரங்கு கிட்ட பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு நாள் அந்த நரி குரங்கு கிட்ட பேசி முதலையோட திட்டத்தையும் அதுகிட்ட சொல்லிச்சு. முதலைய எப்படி ஒழிச்சு கட்டலான்னு ரொம்ப நேரத்துக்கு அன்னைக்கு குரங்கும் நரியும் ஆலோசனை செஞ்சிச்சு. குரங்கு நரிகிட்ட சொல்லிச்சு, இந்த முதலை தண்ணியில இருக்கிற வரைக்கும் அதுக்கு பலம் ரொம்ப அதிகம். தண்ணிய விட்டு கரையில ஏறிடுச்சுன்னா அதுக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது. அதனால நான் சொல்ற திட்டப்படி நீ அந்த முதலையை எப்படியாவது கரை பகுதிக்கு இழுத்துக்கிட்டு வந்துடணும். கரையில வச்சு முதலையோட சோழிய முடிச்சிடலாம் அப்படின்னு தன்னோட திட்டத்தையும் சொல்லிச்சு. திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நாள் வந்ததும் எல்லா ஏற்பாடுகளும் சரியா இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கிட்டு நரி நேர நீர்நிலையோட கரைக்கு போச்சு. கரையில ஒரு பாதுகாப்பான தூரத்துல போய் படுத்துக்கிட்டு அங்கேருந்து சத்தம் போட்டு அது முதலைய உதவிக்கு கூப்பிட்டுச்சு. நான் சாக போறேன், என்ன ஒரு வேட்டைக்காரன் சுட்டுட்டான், என்னால நகர கூட முடியல, தயவு செஞ்சு நீ நீர்நிலையிலேருந்து வெளியே வந்து என்னோட உயிரை காப்பாத்து அப்படின்னு முதலைக்கு கேட்கிற மாதிரி அது பெரிய குரல் எடுத்து கத்தி கதறிச்சு. முதலை நீர்நிலைக்குள்ளேந்து எட்டி பார்க்கும்போது கையையும் காலையும் உதச்சிக்கிட்டு அந்த நரி படுத்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. உடனே அது நரிகிட்ட, நண்பா, இதோ உன்னை காப்பாத்துறதுக்காக நான் உடனே நீர்நிலையிலேருந்து கரையேறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிற நீர்நிலையிலேருந்து வெளியே வந்து கரையில நரிய நோக்கி நடந்துச்சு. நடந்து போகும்போதே, நீ பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு என் கண்ணுல கல்லால அடிச்சு இல்ல, இன்னைக்கு நான் வரேன், நீ துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நான் எப்படி சாப்பிட்றேங்கிறத மட்டும் உன் உயிர் போகும்போது பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு. முதலை கிட்ட வர்றதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த நரி முதலை கிட்ட வந்ததும் திடீர்னு எழுந்திருச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு புதருக்குள்ள ஓடி போய் மறைஞ்சுக்குச்சு. அதை பார்த்த உடனே முதலைக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஏதோ வேட்டைக்காரன் சுட்டுட்டான் அப்படின்னு நரி சொல்லிச்சு. ஆனா அது புதருக்குள்ள வேகமா ஓடுறத பார்த்தா யாரும் அதை சுட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கத்திலேந்து குரங்கு தடதடன்னு அங்க ஓடி வந்துச்சு. அதோட கையில
ஒரு பெரிய மூட்டை இருந்துச்சு. அந்த மூட்டைக்குள்ள இருந்த தங்க நகைகள் எல்லாத்தையும் முதலைய சுத்தி வீசி எரிஞ்சிட்டு அந்த குரங்கு ஒரு மரத்து மேல ஏறி உக்காந்துருச்சு. என்ன நடக்குதுன்னு அந்த முதலை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அங்க திடுதிடுன்னு 7-8 பேர் ஓடி வந்தாங்க. அவங்க எல்லாரோட கையிலையும் ஈட்டி, கத்தின்னு ஆயுதங்கள் இருந்துச்சு. அவங்க எல்லாருமே அந்த காட்டுல இருக்கிற கொள்ளைக்காரர்கள். ஊர்ல அங்க கொள்ள அடிச்சு அந்த நகைகளெல்லாம் காட்டுல கொண்டு வந்து பதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து ஒரு மூட்டைய தான் அந்த குரங்கு தூக்கிக்கிட்டு வந்துருச்சு. குரங்க துரத்திக்கிட்டு வந்த கொள்ளைக்காரர்கள் முதலைய பார்த்துட்டு, ஐயையோ, இந்த நீர்நிலையில தான் நாமளும் ஒவ்வொரு நாளும் தண்ணி குடிக்கிறோம். இங்க ஒரு முதலை இருக்கிறது இத்தனை நாள் நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. இந்த முதலையால என்னைக்கு இருந்தாலும் நம்ம உயிருக்கும் ஆபத்து வந்துடலாம். முதல்ல இந்த முதலைய அடிச்சு கொன்னுடணும் அப்படின்னு பேசிக்கிட்டே கையில இருக்கிற ஈட்டியால முதலையோட கண்ணுல குத்தினாங்க. முதலை வலி தாங்காம துடிச்சப்போ அவங்க 7-8 பேரும் மாத்தி மாத்தி முதலைய தாக்கினாங்க. ஒரு கண்ணு வேற இல்லாம கரை பகுதியில 7-8 பேர் தாக்கும்போது அந்த தாக்குதலை முதலையால எதிர்கொள்ளவே முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த முதலை துடிதுடிச்சு செத்து போச்சு. முதலைய ஒழிச்சு கட்டிட்டு அந்த கொள்ளைக்காரர்கள் கீழே செதறி கிடந்த தங்களோட நகைகளை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாங்க. மரத்திலேந்து இறங்கி வந்த குரங்கு நரிகிட்ட சொல்லிச்சு, இந்த நீர்நிலையில நமக்கு அச்சுறுத்தலா இருந்த முதலை ஒரு வழியா ஒழிஞ்சிருச்சு. இனிமே நாம நிம்மதியா இந்த நீர்நிலையில தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. நரி அதுகிட்ட, அது மட்டும் இல்லாம அடுத்த 1 வாரத்துக்கு நான் வேட்டைக்கு எங்கேயும் போகாம ஓய்வெடுக்கிற அளவுக்கு எனக்கு உணவும் கிடைச்சிருச்சு அப்படின்னு முதலைய பார்த்துக்கிட்டே சொல்லிச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்ல IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.